ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2 சப்ஜெக்டில் இருந்து 4th யூனிட் பாலிநியூக்ளியர் ஹைட்ரோ கார்பன் அந்த யூனிட்லேருந்து ஆந்த்ராசின்கிற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆந்த்ராசின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடலாம். ஆந்த்ராசின் ஒன்றும் இல்லை, ஒரு கலர்லெஸ் கிறிஸ்டலைன் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன். அது எப்படின்னா சர்க்கரை மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதில் வந்து 3 பென்சீன் ரிங் ஒன்றா ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் ஆந்த்ராசின் அப்படின்னு சொல்கிறோம். ஆந்த்ராசின் எதில் இருந்து எடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல் டார் அதிலேருந்து எடுப்போம். அதாவது நிலக்கரின்னு சொல்லுவாங்கள்ல, அதிலேருந்து எடுப்போம். அடுத்து யூசஸ். ஆந்த்ராசின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் டை, அலிசாரின், அப்புறம் சில டைஸ் இதெல்லாம் நம்ம உருவாக்குறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஆந்த்ராசின் யூஸ் பண்ணப்படுது. ஆந்த்ராசின் அது என்னன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கலர்லெஸ் சாலிட். இது எந்த டிகிரியில் மெல்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 280 டிகிரி செல்சியஸில் மெல்ட் ஆகும். எந்த டிகிரி பாயில் ஆகும்னு பார்த்திங்கன்னா 346 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும். ஆந்த்ராசின் எதில் கரையாது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டரில் கரையாது. ஆனால் பென்சீனில் வந்து ஆந்த்ராசின் கரையும். ஆந்த்ராசினை வந்து அல்ட்ரா வயலட் ரேயில் வந்து நம்ம எக்ஸ்போஸ் காட்டும் போது என்ன ஆகும்னா ஸ்ட்ராங் ப்ளூ ஃப்ளோரசன்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸ்ட்ராங் ஃப்ளோரசன்ஸ் வந்து அது என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா கெமிக்கல் டிடெக்ஷன் ஒர்க் யூஸ் ஆகும். கெமிக்கல் டிடெக்ஷன் ஒர்க்னா என்னென்னா, இப்போ ஏதாவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா கைரேகையை வச்சு கண்டுபிடிப்பாங்கல்ல. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வந்து ஆந்த்ராசின் வந்து ஃபைன் பவுடராக மாற்றிக்கிறாங்க. அரைச்சி ஒரு ஃபைன் பவுடராக மாற்றினோடனே அந்த கைரேகை ஒரு கிளாத் மேலேயோ இல்லை ஸ்கின் மேலேயோ பணத்து மேலேயோ இல்லை ஏதாவது கிளாஸ் மேலேயோ இருந்ததுன்னா அந்த பவுடரை வந்து தூவி விட்டு நார்மல் லைட்டில் வந்து அது தெரியாது, ஆர்டினரி லைட்டில் தெரியாது. ஆனால் நம்ம அல்ட்ரா வயலட் லைட்டை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணால் தெரியும். அதை வச்சு அந்த கைரேகை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் ஆந்த்ராசின் யூஸ் ஆகுது. அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆந்த்ராசின். இப்போது ஆந்த்ராசினோட கெமிக்கல் ரியாக்ஷன் பார்ப்போம். இது ஆந்த்ராசின் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்லையும் நடக்கும், அடிஷன் ரியாக்ஷன்லையும் நடக்கும். இப்போ வந்து ஆந்த்ராசினுக்கு பேர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் கொடுத்துருவோம். இப்போ கார்பன் 1 பொசிஷனில் எலக்ட்ரோஃபில் அட்டாக் ஆகும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரோஃபில் வந்து கார்பனோட 1 பொசிஷனில் அட்டாக் ஆகுது. அட்டாக் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோஃபில் வந்து 1 இருக்கிற இடத்துக்கு போயிடும். ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஆல்ரெடி இருக்கும், அதுதான் இந்த ஹைட்ரஜன். இப்போ ஒரு எலக்ட்ரோஃபில் இங்கே அட்டாச் ஆகிருக்கும். எலக்ட்ரோஃபில் இந்த பாண்ட் இருக்குது இல்லைங்களா, இது இங்கே மேலே போய் எலக்ட்ரோஃபிலுக்கு இந்த பாண்டு தந்துடும். ஸோ இங்கே பாண்டு பார்த்திங்கன்னா இங்கே ஆப்சன்ஸாக இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரோஃபில் வந்து இந்த பாண்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இந்த பாண்டை இங்கே இந்த இடத்துல ஆகிடுது. அதனால் இங்கே ஆல்ரெடி இருக்க ஒரு ஹைட்ரஜன் இப்போ ஒரு இன்னொரு எலக்ட்ரோஃபிலுக்கு அந்த பாண்ட் தந்துடுது. இங்கே 3rd பிளேஸில் இருக்க பாண்ட் இங்கே போயிடுது. ஸோ ஒரு அடிஷன் ரியாக்ஷன் இங்கே வந்து நடக்குது. அடுத்து அட்டாக் ஆஃப் கார்பன் 2ல் அட்டாக் ஆகும்போது 2nd பிளேஸில் அட்டாக் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த எலக்ட்ரோஃபில் வந்து இங்கே 2nd பிளேஸில் அட்டாக் ஆகுது. 2nd பிளேஸில் ஆகும்போது என்ன நடக்கும்னா இந்த ஆந்த்ராசினில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஹைட்ரஜன் இந்த பாண்ட் வந்து எலக்ட்ரோஃபில் கொடுக்க வெளியே வந்துடும். ஸோ ஒரு பாண்டு ப்ளஸ் எலக்ட்ரோஃபில். அடுத்து இந்த கார்பன் 9th பிளேஸ்னால் இது இந்த பிளேஸ் தானே, இந்த பிளேஸில் அட்டாக் ஆகும்போது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த எலக்ட்ரோஃபில் வந்து 9th பிளேஸ், இந்த பிளேஸ் அட்டாக் ஆகும். இங்கே ஒரு ஆல்ரெடி ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் ஒன்று இந்த பக்கம் ஒரு பாண்ட் கொடுத்து அது எலக்ட்ரோஃபிலுக்கு ஒரு பாண்ட் கொடுத்துருது. இந்த பாண்டு வெளியே போயிடுறதுனால ஒரு ப்ளஸ் அயான் வந்து ஃபார்ம் ஆகிடுது. இப்போது சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட்டும் அடிஷன் ப்ராடக்ட்டும் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜனில் இருக்க பாண்ட் இங்கே ப்ளேஸ் ஆகிடுது. அதே மாதிரி இங்கே வெளியே இருக்குல்ல இந்த பாண்ட் வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிடுது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. இங்கே எலக்ட்ரோஃபில் கூட இருக்க பாண்ட் அப்படியே தான் இருக்குது. அடுத்து அடிஷன் ப்ராடக்ட் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அடுத்து NU கூட ரியாக்ட் ஆகும்போது இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் ரியாக்ட் ஆகி ப்ளஸ் இந்த NUவும் இங்கே தான் வந்துடும். NU இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு HNU மைனஸும் ப்ளஸ் ரியாக்ட் ஆகி ஒரு சிங்கிள் பாண்டு தருது. அந்த பாண்டு இங்கே வந்து NU கிடச்சிது. ஸோ அடிஷன் ப்ராடக்ட் கிடச்சிடுது. இப்போ வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்னென்னா ஹாலஜன் ரியாக்ஷன். ஹாலஜன் ரியாக்ஷன் என்னென்னா ஆந்த்ராசினோட குளோரைட் ரியாக்ட் ஆகும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட் அட் த ரூம் டெம்பரேச்சரில் ஆகும்போது இந்த Cl2 இருக்கா, அதில் இங்கே ஒரு Cl போயிடும், இங்கே ஒரு Cl போயிடும். அப்போ நார்மலாக இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், அது இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், அது இங்கே. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th பொசிஷன்லேயே இருக்குது, 10th பொசிஷன்லேயே இருக்குது. ஸோ 9, 10 குளோரோ. ஏன்னா குளோரினுக்கு வந்து க்ளோ. அதே மாதிரி ஹைட்ரஜன் 9th பொசிஷனில் இருக்குது, 10th பொசிஷனில் இருக்குது. ஸோ 9, 10 டைஹைட்ரோ. ஏன்னா 2 இருக்குது இல்லையா, அதனால் HY
டைஹைட்ரோ 3 பென்சீன் ரிங் இருக்கனால ஆந்த்ராசின். டைக்ளோரோ டைக்ளோரோ ஆந்த்ராசின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இதில் HCl, இந்த H அப்புறம் இந்த Cl இதெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா மீதி ஒரே ஒரு குளோரைட் தான் இருக்கும். ஸோ Cl இதுக்கு வந்து 9th பொசிஷனில் இருக்கனால 9 பாருங்கள், இந்த 9th பொசிஷனில் இருக்குல்ல, ஸோ அதுக்கு 9. இதோட பேர் பார்த்திங்கன்னா என்னென்னா குளோரோ 3 பென்சின் ரிங் இருக்கனால ஆந்த்ராசின், 9 குளோரோ ஆந்த்ராசின். அடுத்த ரியாக்ஷனுக்கு போகும். ஃப்ரெடைல் கிராஃப்ட் அல்கைலேஷன். ஃப்ரெடைல் கிராஃப்ட் அல்கைலேஷன் என்ன நடக்கும்னா ஆந்த்ராசின் வந்து அல்கைலேஷனுக்கு அண்டர்கோஸ் ஆகும். எப்படின்னா ஆந்த்ராசின் வந்து அசிடைல் குளோரைடு அண்ட் அம்மோனியம் குளோரைடோட ரியாக்ட் ஆகி 9 அசிடைலி ஆந்த்ராசின் கிடைக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது ஆந்த்ராசின், இது வந்து அசிடைல் குளோரைடு. இதோட ரியாக்ட் ஆகும்போது அம்மோனியம் குளோரைடு அண்டர்கோ ஆகி இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து இந்த இடத்துக்கு 9th பொசிஷனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடும். 9th பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும்போது இதில் குளோரோ ஆக்சிஜன் CH3 ஆகும். அப்போது இங்கே என்ன கிடைக்கும்னா 9th பொசிஷனில் இருக்கிறனால 9, இது வந்து அசிடைல் அப்படிங்கிற அசிடைல் குளோரைடுனால ஆந்த்ராசின், 9 அசிடைல் ஆந்த்ராசின். அடுத்து நம்ம வந்து நைட்ரேஷன் பார்ப்போம். நைட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஆந்த்ராசின் வந்து நைட்ரேஷன் வந்து அண்டர்கோஸ் ஆகும். அப்போ வந்து ஆந்த்ராசின் வந்து நைட்ரிக் ஆசிட் இன் அசிடைல் அன்ஹைட்ரைடோட ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ட் ஆகி 9 நைட்ரோ ஆந்த்ராசினும் 9-10 டைநைட்ரோ ஆந்த்ராசினும் கிடைக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஆந்த்ராசினோட ரியாக்ட் ஆகும், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகி இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் NO2 இருக்கும். அந்த NO2 9th பொசிஷனுக்கு போயிடும் ஃபஸ்ட்டு. அதனால் 9 நைட்ரோ ஆந்த்ராசின் கிடைக்கும். அடுத்து இங்கே NO2 இந்த இடத்துலையும் பிளேஸ் ஆகும், ப்ளஸ் 10th பிளேஸ்லேயும் பிளேஸ் ஆகும். ஸோ 9,10 டைநைட்ரோ ஆந்த்ராசின் கிடைக்கும். இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம சல்ஃபோனேஷனுக்கு போவோம். சல்ஃபோனேஷனில் பார்த்திங்கன்னா இங்கே 2 இருக்கும், அதனால தான் இங்கே 2 ப்ராடக்ட் இருக்குது. சல்ஃபோனேஷனில் என்ன 2 ஆந்த்ராசினோட சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ரியாக்ட் ஆகும்போது, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ரியாக்ட் ஆகும்போது 2 ப்ராடக்ட் ஹீட் ஆகுது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகுதா, அதில் SO4 இருக்கும். ஆனால் நம்ம பிரித்து எழுதிக்கலாம். SO3 இந்த இடத்துல இதில் வந்து 9, இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்லேயும் செகண்ட் பிளேஸ்லேயும் பேசுகிறது SO3. H 2 H இருக்கனால இங்கே ஒரு H, இங்கே ஒரு H. இது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறதுனால 1, ஆந்த்ராசின்கிறதுனால ஆந்த்ராசின். இது சல்ஃபியூனிக் ஆசிட் இருக்கிறதுனால சல்ஃபோனிக் ஆசிட். இதில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறதுனால 2, ஆந்த்ராசின் சல்ஃபியூனிக் ஆசிட். இந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்து நம்ம ரிடக்ஷன் டாபிக் போவோம். ரிடக்ஷன்னாவே என்ன, ரெடியூஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அதுதான் நான் சொல்லுவோம். இப்போ ஆந்த்ராசின் ரிடக்ஷன் ப்ராசஸ் கண்ட்ரோல் போகும்போது ஆந்த்ராசின் இதோட ரியாக்ட் ஆகணும்னா சோடியம் அண்ட் எத்திலீன் ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் ரியாக்ட் ஆகும்போது இதில் ஆல்ரெடி இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் இருக்கும். அது கூட இப்போ 2 ஹைட்ரஜன் ஜாயின் ஆகி 9th பொசிஷன்லேயும் 10th பொசிஷன்லேயும் இருக்கனால 9,10 ரெண்டுத்துலேயும் 2 ஹைட்ரஜன் இருக்கிறனால டைஹைட்ரோ. இது ஆந்த்ராசின் அப்படிங்கிறதுனால ஆந்த்ராசின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து ஆக்சிடேஷன் அப்படிங்கிற டாபிக்கு போகும். ஆக்சிடேஷன் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஆந்த்ராசின் வந்து ஆக்சிடேஷன் கீழே போய் ரியாக்ட் ஆகும். சோடியம் டைக்ரோமேட் கூடயும் சல்ஃபியூரிக் ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து ஆக்சிஜன் தான் இருக்கும். சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன், சிங்கிள் பாண்ட். அப்போ இங்கே இருக்க 2 பாண்ட் அது எங்கே போகணும்னா இங்கே மேலே போய் ஜாயின் ஆகிட்டு டபுள் பாண்ட் கிடச்சிரும். டபுள் பாண்ட் இருக்கனால குவைனைன்னு சொல்கிறோம். இது வந்து ஆந்த்ராசின்ங்கிறனால
குவானியான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரியாக்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிந்தசிஸ் ஆஃப் ஆந்த்ராசின் பார்க்கலாம். சிந்தசிஸ் ஆஃப் ஆந்த்ராசின் என்ன, ஆந்த்ராசின் எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தானே இருக்குது. அதுதான் சிந்தசிஸ் ஆஃப் ஆந்த்ராசின். அது வந்து எந்த மெத்தட்லாம் 2 மெத்தட் இருக்குது. ஃப்ரெடர்-கிராஃப் ஆல்கிலேஷன், இன்னும் ஹேவார்ட் சிந்தசிஸ். ஃபஸ்ட்டு ஃப்ரெடர்-கிராஃப் ஆல்கிலேஷன் பார்க்கலாம். ஃப்ரெடர்-கிராஃப் ஆல்கிலேஷனில் ஃபஸ்ட்டு என்னென்னா பென்சைலிக் குளோரைட் 2 எடுத்துக்கிறோம். அதான் CH2Cl, இங்கே ஒரு H, இங்கே H, CH2Cl. இது ரெண்டுமே என்னென்னா பென்சைலிக் குளோரைட். பென்சைல் குளோரைட். பென்சைலிக் குளோரைட்னால் நம்ம எது கூட ரியாக்ட் ஆகணும், அலுமினியம் குளோரைடில். அப்புறம் 2 HCl வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ மீதி என்ன இருக்குன்னா 2 ஹைட்ரஜனை இருக்கும். இங்கே நார்மலாக இருக்க ஹைட்ரஜன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஹைட்ரஜன். இது 9th பிளேஸ்லேயும் 10th பிளேஸ்லேயும் இருக்கனால 9,10. இல்லை 2 ஹைட்ரஜன் இருக்கனால டைஹைட்ரோ. இது வந்து ஆந்த்ராசின்கிறதுனால ஆந்த்ராசின். ஸோ இதில் வந்து 2 ஹைட்ரஜன் வந்து எவாப்ரேட் ஆகிடுது, இல்லை மைனஸ் ஆகிடுது. அது 2 ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா மீதி இருக்கலாம் பார்த்தா ஆந்த்ராசின் நமக்கு வந்து கிடச்சிது. இதே ஃப்ரெடர்-கிராஃப் ஆல்கைலேஷன்லேயே நமக்கு இன்னொரு மெத்தட் வழியாக கிடைக்குது. அது என்ன மெத்தட்னு பார்க்கலாம். இப்போ வந்து பென்சின் வந்து அசிட்டைலி டெட்ரா புரோமைட். பென்சின் 2 பென்சின் வந்து அசிட்டைலி டெட்ரா புரோமைடோட ரியாக்ட் ஆகும்போது அண்டர் தி அமோனியம் குளோரைடோட ஆகும்போது 4 ஹைட்ரஜன் புரோமைட் வந்து போயிடுது, ஆப்சென்ட் ஆகிடுது. ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஆந்த்ராசின் நமக்கு வந்து கிடைக்கிது. அடுத்த ப்ராசஸ் நம்ம போவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பை ஹேவார்ட் சிந்தசிஸ் வழியாக கிடைக்குது. ஹேவார்ட் சிந்தசிஸ் பார்த்திங்கன்னா பென்டாலிக் ஆனைட்ரைட். இதுதான் பென்டாலிக் ஆன்ஹைட்ரைடு. இந்த பென்சீனை வந்து பித்தாலிக் ஆன்ஹைட்ரைடில் வந்து ரியாக்ட் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைட் இதில் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த C அப்படியே தான் இங்கே கிடைக்கும். மேலே இருக்க டபுள் பாண்ட் O அதுவே தான், பட் இது வந்து இதோட ஜாயின் ஆகிருக்கும். ஜாயின் ஆகிட்டு இந்த C அதுவே தான், டபுள் பாண்ட் O. இங்கே இருக்க ஹைட்ரஜன் ஒன்று ப்ரெசென்ட் ஆகிடும். இங்கேருந்த OH ஆகிடும். இதுக்கு பேர் ஆர்த்தோவில் இருக்கிறதுனால இதுக்கு ஆர்த்தோ பென்சோயிலி. இது பென்சோயிக் ஆசிட். இது ஆர்த்தோ பென்சோயிலிக் ஆசிட். இதை வந்து நம்ம எது கூட ஹீட் பண்ணுறோன்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ஹீட் பண்ணுறோம். அப்போ வாட்டர் எவாப்ரேட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இங்கே 2 டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இது 9th பொசிஷன் 10th பொசிஷன் இருக்கனால 9, 10 ஆந்த்ரா குவானியான். இதுக்கு பேர் குவானியான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுதான் 9, 10 ஆந்த்ரா குவானியான் கிடைக்குது. இதை வந்து நம்ம டிஸ்டில் பண்ணுறோம். டிஸ்டில் பண்ணும்போது எது கூட டிஸ்டில் பண்ணோம்னா ஜிங்க் டஸ்கோட டிஸ்டில் பண்ணுறோம். டிஸ்டில் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆந்த்ராசின் கிடைச்சிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆந்த்ராசின் டாபிக் முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்கலான்னா ப்ரெனாப்தலின், டைபெனிலிமீத்தேன், ட்ரைபெனிலிமீத்தேன் இதெல்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் போடுங்க. அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.